சரி, ஓகே. திரு தங்க வரதராஜன், ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது பாஜகவால. 18% வாக்குகள் பெற்றுவிட்டோம் அப்படின்றது வந்து ஒரு போலி பிம்பம் அப்படின்னு விமர்சிக்கிறார் திரு அக்னீஸ்வரன். உங்க பதில்? வணக்கம் சகோதரி. என்னுடைய அருமை அண்ணன் அக்னீஸ்வரன் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கிறத காட்டிக்கொள்ள இருக்கிறார் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது என்ன சொல்ற, ஒற்ற அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் பிரேமலதா பிரச்சாரத்தை தான் பண்ணாங்க, அதனால எங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிச்சுன்னு சொல்ல. சார், ஒரு அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் சார். அதாவது நீங்க 2014 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒற்றை தலைமையில தான் பிரச்சாரம், ஒற்றை தலைமையில தான் பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனார். 37 இடங்களை பெற்று விட்டார். அப்ப அதுதான் பாஜக சொல்றோம். இன்னைக்கு எடப்பாடி அவர் என்ன நினைக்கிறாரு, நாங்க ஜெயலலிதா அம்மா போல அவர் பிடிக்க மாட்டேது. காரணம் கேட்டால் ஜெயலலிதா போல எம்ஜிஆர் போல நினைச்சுக்கிறார். அதுதான் பிரச்சனை காரணம். இன்னைக்கு எப்படி சார் நீங்க இதை வந்து மனசாட்சியோட பேசுறீங்க? உங்க தொண்டர்கள் எல்லாம் கொதிச்சிருக்காங்க சார். இந்த எடப்பாடியுடைய தவறான முடிவால அவர் எந்த அளவுக்கு கட்சியை கொண்டு ஒரு மாபெரும் இயக்கத்தை சேர்த்து முடிவுன்னு சொல்றீங்க. இல்ல கட்சியை அவர் வெளிநடத்தின விதம் வந்து தவறுண்டு அவர் உங்க உள்கட்சியா இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. நான் சொல்ல வரேன். இப்ப யார் அப்படி சொல்றாங்க? அதாவது சகோதரி, எங்களுடைய வாக்கு சதவீதம் 18. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய கூட்டணி கட்சிகளோட 18 சார். சார், எங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ லாபம் சார். உங்களுக்கு நீங்க எத்தனை எம்பி வச்சிருந்தீங்க, உங்களுடைய 2 கோடி உறுப்பினர்கள் எங்க போனாங்க, அததான் கேட்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், லாபம் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்கலையே பாஜக. 2 இலக்க எண்ணிக்கையில வெற்றி பெறுவோம்னு சொல்லிதானே தேர்தலை சந்திச்சீங்க மேடம். அதாவது எங்களுடைய இன்னைக்கு எல்லா நீ பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 13 இடத்துல நாங்க 2வது இடம் வந்திருக்கிறோம். மிகப்பெரிய மாபெரும் இயக்கமான வந்து அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து திமுக கடுமையா எதிர்க்கிறோம். ஆனா இவர்கள் மாறாக ரகசிய உரைத்து கொண்டு பாஜக எதிர்க்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு மக்கள் இதை கொடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்களுக்கு பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் மேடம். நாங்க வந்து பல இடங்கள்ல பிரச்சாரங்கள்ல ஊடகங்களும் கூட கேள்வி எழுப்புனாங்க, ஏன் பாஜக விமர்சிக்கல அப்படின்னு. அப்ப திமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரின்னு சொல்லி அவங்க சார்ந்த எதிர்கருத்துக்களை தானே முன் வச்சாங்க. ஆனா நீங்க சொல்றது முரணா இருக்கு அந்த கருத்து. பிரச்சாரத்துல சொல்லிவிட்டு நீ பூத் லெவல்ல நீங்க எங்க தலைவர் அன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்கிறப்ப பாருங்க, கட்டி பிடிச்சிட்டு அந்த அமைச்சர்களோட அதிமுக திமுக உள்ள நிர்வாகிகள் எப்படி இருந்தாங்க களத்துல சொல்லுவாங்க மேடம். இப்ப சொன்னார் தலைவர் அண்ணாமலை அவருக்கு கோயம்புத்தூர்ல தோல்வி சந்திச்சார் சார். நீங்க சார் 2014 சார் அம்மா இருக்கிற பஸ் வந்து 2000 நீங்க பாராளுமன்ற நீங்க ஏடிஎம் ஜெயிச்சு சார். இன்னைக்கு அந்த ஏடிஎம்க்கு நீங்க தலைவர் 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்க டெபாசிட்டே பாத்தீங்கன்னா 4000 ஓட்டு டெபாசிட்டே பெற்றீங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இதெல்லாம் மறந்துட்டு நீங்க பாஜக அண்ணாமலை மீது உள்ள இதை காட்டுறீங்களா நீங்க? நான் தான் கேட்கிறேன். அதனால உங்க எங்க பொங்கு பெல்ட் எங்கன்னு சொன்னீங்களோ அங்கேயே எங்களுடைய அண்ணாமலை தலைவர் அவர்களுடைய வருகையால உங்களுக்கு ஓட்டம் வந்துச்சு. தென் மாவட்டங்கள் காலியாயிட்டு 89 சட்டமன்ற உறுப்பினர் 89 சட்டமன்ற தொகுதியில பாஜக 2 இடம் வந்திருக்குது. நாங்க நல்ல பர்ஃபார்ம் பாக்குறோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைந்த வேலை பார்த்திருக்கோம். நிச்சயமாக அடுத்த கட்ட முடித்து மிகப்பெரிய அடித்தளம் கிடைச்சிருக்குது. நான் என்ன சொல்றேன்னாங்க, அடிக்கடி நாங்க பாஜக இருந்தா எங்களுக்கு வந்து இந்த சமுதாயம் விட்டு போயிடும், நான் அந்த சமுதாயம் விட்டு போயிடும் அப்படின்னு பார்த்து இதெல்லாம் பண்ணுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சியை காவந்து கொண்டது பாஜக என்பது அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு கேட்பாங்க. இன்னைக்கு எடப்பாடி நம்பி தலைமையை நினைச்சு தொண்டர்கள் மனம் நொந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஆட்சியை காப்பாற்றியது பாஜக எந்த அடிப்படையில சொல்றீங்க சார்? நிச்சயமாக 5 ஆண்டுகள் முழு ஒத்துழைப்பு நாங்க வந்து கொடுத்தோம். திமுக எவ்வளவு கவிழ்க்க முயற்சி செய்து என்பது உங்களுக்கு தெரியும். சாதாரணமா இல்ல, எல்லா வகையிலும் முயற்சி செய்து. அது அதிமுக தொண்டர் யாரும் மறக்க மாட்டாங்க. எடப்பாடி அவர்கள் மறந்துருக்கலாம், கிடையாது. இப்ப நான் அதான் சொல்றேன், எங்க பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல நாங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். இந்த தமிழ்நாடு முழுவதும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். அந்த வகையில எங்களுக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் நீ நோட்டா கட்சி உங்களோட இருந்தா எங்களுக்கு சுமை நாங்க நிர்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் சொன்னீங்களா இல்லையா? நீங்க என்ன சாதிச்சீங்க இன்னைக்கு? அததாங்க கேட்கிறோம். இன்னைக்கு அவருடைய ஆணவ போக்கால அதிமுக அவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு 20% சார் எங்க இருந்து இயக்க போய் 20% வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, சகோதரர் ரவீந்திர துரைசாமி கூட சொன்னாரு, தேமுதிக வந்து அவங்க கூட்டணியில் இருக்குது. தேமுதிக அனுதாபத்துல 10% ஓட்டு கிடைச்சு நீங்களால சொல்ல முடியும் சார். எங்களுடைய நாங்க 23 இடம் என்பது எந்த தேர்தலான விதிமுறைப்படியோ மத்த அளவுகள் படியோ வாக்கு சதவீதம் என்பது சின்னத்தில் போட்டிருந்ததை தான் கணக்கு பண்ணிட முடியும்.
அப்ப எங்களுடைய கூட்டணி கருத்துக்கள் சம்மதித்து எங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தம் பண்ணி ஒருவேளை கூட்டணியாக பாஜகவும் அதிமுகவும் தேர்தலை சந்திச்சிருக்கு அப்படின்னா அதிமுகவால பாஜகவுக்கு பலன் கிடைச்சிருக்குமா அல்லது பாஜகவால அதிமுகவுக்கு பலன் கிடைச்சிருக்குமா? இப்ப தேமுதிகவோட பலன் மூலமாகத்தான் அதிமுக இவ்வளவு சதவீதம் பெற்றிருக்கு அப்படின்றது எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்ல இப்ப இவர் வைக்கிறாருல கூட்டணிக்கான கணக்குகள் மத்தது எங்க போடுச்சுன்னு கேட்கிற பட்சத்துலதான் இதுக்கான கேள்வி நானே அவர்கிட்ட அண்ணன் நக்கீரேஸ்வரர்கிட்ட கேட்கிறேன். ஆக எல்லாருக்கும் லாபம் கிடைச்சிருக்கும், அதுல ஒண்ணு கிடைக்காது. நஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் நஷ்டம் கிடைச்சிருக்கும், அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது. பாஜகவோட கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சதால் தான் இந்த வாக்கு சதவீத உயர்வையே அதிமுக பெற்றுடுச்சு அப்படின்னு தெளிவா சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்துச்சு. பாஜக இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் நாங்க கிட்டத்தட்ட 30 தொகுதியில வெற்றி பெற்று சொன்னாரு. எங்க 30 தொகுதி நாங்க கேட்கிறோம் சார். தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக தரப்புல செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சொல்லப்பட்ட விஷயம், அதிமுக கூட கூட்டணியில இருந்திருந்தா 30 இடங்களுக்கு மேல திமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்புல எங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சதே பாஜகவோட கூட்டணியில இல்லாததுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன் இது வியப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க? எந்த இடத்துல எங்க தலைவர்கள் அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இவ்வளவு இடம் வந்திருக்குன்னு யார் சொன்னா? சகோதரர் வேலுமணி தான் சொன்னார், நாங்க சொல்லல. சகோதரர் வேலுமணி சொன்னார், நாங்க சொல்லல சார். நாங்க எங்களுடைய கேட்டா அண்ணாமலை அவர்களால் கூட்டணி செய்ததுன்னு சொல்லி தொண்டர்கள் ஏமாத்துறது, தலைவர்களை சிறுமைப்படுத்த சொல்லி ஏமாத்துறது, இது எல்லாமே தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அமித்ஷா அவர்களோட ஓப்பனான அழைப்பு கொடுத்து கூட மிகப்பெரிய ஆணவத்தின் உச்சத்து சென்றவர் எடப்பாடி அவர்கள். அவருடைய தலைமையினுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக இதை பேசினா தொண்டர்களை சிரிப்பாங்க. இதான் உண்மை. நான் 1% கூட வந்துட்டேன். நீங்க என்ன சார் பாஜக கூட போனா 30 தொகுதி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் கிடைக்கல? அது சொல்லுங்க. 2 கோடி தொண்டர்கள் எங்க? உங்க வாக்கு 2 கோடி தொண்டர்கள் எங்கன்னு கேட்கிறோம். இதுதான் பாஜகவுக்கு மேடம் எங்களை பாகு அதிமுக எடுத்தது. எங்களை இன்னைக்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சரி, எங்களோட பாஜக மட்டும் 14.5% வாக்கு எங்களுக்கு. நாங்க நல்ல பாதையில போறோம். எங்களுடைய தலைவர் கடுமையான உழைப்பு தந்திருக்காரு. எங்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியில கொடுத்திருக்காங்க. இந்த பாதையிலே பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்க தொடர்ந்து திமுக எதிர்க்கிறோம். மக்கள் எங்களை ஆதரிக்க தயாரா இருக்காங்க. ஒரு தேர்தலில் ஒரு முடிவு சொல்ல முடியாது. இன்னைக்கு இன்னும் காலங்கள் 2026 இப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே திரு பொன் வில்சன், இப்போ இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு அப்படின்றது கூட்டணியில இல்லாமல், அதாவது பாஜக கூட்டணியில இல்லாததுனாலதான் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு திரு தங்க வரதராஜன். உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ நம்ம இபிஎஸ் சொன்னதுதான் விவாதத்துக்கு நம்ம எடுத்துட்டு நம்ம பேசுறோம். இப்போ அவர் சொன்ன ஆதாரங்கள் புள்ளி விவரங்கள் சொன்னது என்னன்னா, திமுகவை விட நாங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறோம். திமுகவுடைய நாங்கள் கடந்த தேர்தலை ஒப்புமைப்படுத்தும்போது நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்றது. திமுக கடந்த தேர்தலில் இதே கூட்டணி தான், இன்டாக்ட் கூட்டணி. இன்னொரு அட்வான்டேஜ் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இத்தனை அட்வான்டேஜும் கையில் வச்சுட்டு இருக்காங்க இன்டாக்ட் கூட்டணி. அந்த கூட்டணி 2019 வாங்கும்போது திமுக வாங்கின சதவீதம் 33.52. இந்த தேர்தலில் அட்வான்டேஜோடு நிற்கிறாங்க. அதே கூட்டணியோட எதிர கூட்டணி சிதைந்து போயிருக்கிறது. கூட்டணியோடு அதே கூட்டணியில் நிற்கும்போது அவர்கள் வாங்கியிருக்கிறது 26.94. அப்போது 6.5% ஓட்டு குறைந்திருக்கிறது திமுகவுக்கு. இதுதான். அப்ப எவ்வளவு ஆனாங்க? அதிமுக எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சது இல்ல. இப்போ திமுகவோட இல்ல தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு 53%. நான் சொல்றது டிஎம்கே மட்டும் 33%, 53%, 46% அணிக்கு. தனிப்பட்ட முறையில் 33% இல்ல இப்ப தனிச்சின்னத்துல 22 24 ரெண்டு கட்சி தனிச்சின்னத்துல 33 26 கூட்டணியிலும் 6%, தனியா நின்றாலும் 6.5% கணக்கு. இப்போ 6.5% எடப்பாடி சொல்லியிருக்காரு. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எடப்பாடி சொன்ன கணக்கை விட நான் கூடுதலா சொல்றேன். 6.5% திமுக இழக்கல, கிட்டத்தட்ட 9% இழந்திருக்காங்க. அடிஷனல் கமல் கட்சி மக்கள் நீதி மையம் 3% ஓட்டு வாங்கின மக்கள் நீதி மையம் நிபந்தனையற்ற ஆதரவு பிரச்சாரத்துக்கு போனாரு, பட்டி தொட்டியங்க அவரு. அந்த 3% எங்க? கிட்டத்தட்ட 9% திமுக கூட்டணி இழந்திருக்கிறது இந்த தேர்தலில், கடந்த தேர்தலை ஒப்புமைப்படுத்தும் போது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி போன தடவை தனியா அதிமுக மட்டும் வாங்கினது 19.39, இந்த முறை வாங்கினது 20.46, 1.07%, 1% உயர்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த உயர்வு ஒரு பக்கம். இந்த உயர்வு எந்த ஒரு சூழ்நிலையில் வந்ததுன்னா,
அதாவது அடுத்தது பிஜேபி ஒப்பனைப்படுத்துறார். இந்த சூழ்நிலை பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவி வல்லமை உள்ள தலைமை வந்து அகில இந்திய 10 ஆண்டுகள் பிரதமராக இருக்கிறவர் 8 முறை வந்து பிரச்சாரம் பண்றாரு. அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்றாரு. மத்திய அமைச்சர்கள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இதற்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவங்க குடும்பமும் பிரச்சாரம் பண்ணுது. இப்படி ஆடட் அட்வான்டேஜ் அந்த சைடு நிறைய இருக்குது. மத்தியில் ஆளுங்கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஆளுங்கட்சி, அங்க மிகப்பெரிய கூட்டணி இருக்குது. எல்லாமே தனித்தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொல் திருமாவளவன் கூட கொண்டு எல்லாரும் பிரச்சாரம். ரெண்டு பக்கமும் என்னன்னா தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இங்க பிரதமர் வேட்பாளர் இருக்காரு, இந்த பக்கம் அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளர் 2 முறை இது பாத யாத்திரை போன பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி இருக்கார். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒற்றை தலைமை என்ற சோதனையோடு நிற்கும் பொழுது 1% நாங்கள் கூட வாங்கியிருக்கிறோம். அது ஒரு உற்சாகம் சொல்றாரு.